ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுரைக்காய் வச்சு ஒரு சூப்பரான அடை ரெசிபிங்க. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுரைக்காய் அடை பண்ணுறதுக்கு ஒரு சுரைக்காய் எடுத்துருக்கேங்க. இதில் நான் பாதி தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இதோட தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஒரு 4 பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி கேரட் துருவுறதில் வச்சு துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் துருவின சுரைக்காய், ஒரு சின்ன சைஸ் கேரட் ஒன்று, அதுவும் துருவி சேர்த்துருக்குறேன். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம், அதுக்கு அடுத்ததாக அரிசி மாவு 1 கப் அளவு சேர்த்துருக்குறேன். இது கூட ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி, எந்த கப்பால் அளந்தீங்களோ அதே கப்பால் ஒரு 1லேருந்து 1.5 கப் வரைக்குமே தேவைப்படும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா கலந்து கொடுத்துடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்பவும் தண்ணியாயிடக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. கொஞ்சம் அடை மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மாவு ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், அப்புறமா வெள்ளை எள்ளு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து இதில் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப கனமாக போட வேண்டாம், கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு சுரைக்காய் அடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வெந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது அடை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் தாளித்து இதே மாதிரி மாவு ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மொத்தமாகவே தாளித்து மாவோடு கலந்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் அடையாக ஊற்றி எடுத்துக்கலாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே ராகி அடை, ஓட்ஸ் அடைலாம் அப்லோடு பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடை ஊற்றுறதுக்கு முன்னாடி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான சுரைக்காய் அடை ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.